ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பேட் மெமரி எரேசர் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோடைய வீட்டில் ஹீரோயின் இருந்ததை கரெக்டாக ஹீரோடைய தம்பி பார்த்துருப்பான். உடனே நம்ம ஹீரோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோடைய தம்பியாக ஹீரோயின் தெரியாத மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே சமக்கவும் வருது. பிகாஸ் ஏன்னா அவனும் ஹீரோயினை லவ் பண்ணுறா இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் எப்போ மீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்க, ஹீரோ நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி தண்ணியில் விழுந்துட்டா, அப்போ இவ தான் வந்து என்னை காப்பாற்றினா தேவதை மாதிரி, இவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்ல, உடனே தம்பிக்காரன் சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்க, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நான் சீக்கிரமாக போகிறேன், அம்மா நீங்கள் போகலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்க, ஹீரோயினும் என்னோட ஃபோனில் சார்ஜ் இல்லை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க, அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினுக்காக சார்ஜர் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வெளியே வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தம்பிக்கிட்ட நீ ஏன் எனக்கு தெரியாத மாதிரி நடிச்சேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது, ஸோ அதனால தான் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்காக தான் நான் இதெல்லாம் நடித்தேன், எங்கள் அண்ணன் வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டான், ஆனால் ஒரு சில மெமரிஸை மட்டும் மறக்கவே இல்லை, இது என்னமோ பவர் மாதிரி தெரியுது இல்லை, சரி பரவாயில்ல ஓகே இருக்கட்டும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோடைய தம்பி கிளம்ப ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் ஏன் இப்படி கோவமாக இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்க, ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தங்கணும் இல்லையா, அதனால மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு லவ் பண்ணிட்டனாலேயே அந்த பையன், ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏமாத்திட்டனாலே அந்த பையன் சொன்னா இல்லையா ஹீரோயின் தான் உன்னுடைய லவ்வா சொல்லுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நம்ம ஹீரோ லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகி இல்லை அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே குளிச்சுக்கிட்டே வெளியே வர ஹீரோயின் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமா குளிச்சுட்டு வரதுக்கு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ டக்குன்னு ஏமா நான் சட்டை இல்லாமல் நிற்கிறேன், என்னம்மா நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் தனியாக எப்படிமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஓவரா பண்ணாத, சரி இந்தா இது ஃபாஸ்ட் சார்ஜர் உன்னோட வீட்டில் இருந்தது, இது எனக்காக தானே நீ வாங்கி வச்சுன்னு சொல்ல, ஹீரோ இல்லவே இல்லையே நான் ஒன்றும் உனக்காக வாங்கலையே, இது வந்துட்டு எனக்கு தெரியல எப்படி வந்துச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோடைய தம்பி நல்லா சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால ஹீரோடைய அம்மா திட்டுறாங்க. உடனே இவன் சாரி கேட்குறான், அம்மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மான்னு சொல்ல, ஏண்டா நீ உனக்கு நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி என்ன பண்ணாங்க, அப்படியே ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு கேம் பார்த்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தள்ளி உட்காந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நான் ஒண்ணு உன் பக்கத்துல வரல நீலமா என் பக்கத்துல வந்தேன்னு சொல்லிட்டு எப்படியும் ஹீரோயின் கிட்ட இருந்து சமாளிக்க, இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோ உட்காந்து சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க கறியா. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம்ம டெம்ட் ஆயிடுது. ஹீரோ பக்கத்துல வந்து நான் எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கூடன்னு சொல்ல, இங்க பாரு இப்ப நீ என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டேன்னா எனக்கு மேல லவ் வந்துரும், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு நான் சாண்ட்விச்சே சாப்பிட்டுக்கிறேன்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணி சோயாவை தான் காமிக்கிறாங்க. சோயா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா என்னப்பா என் கார்டை பிளாக் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு அதை ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, ஆனா வந்துட்டு சோயாவுடைய அப்பா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம சோயா வந்துட்டு எங்கேயோ போறாப்பல இருக்கு, அதனால அவளுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல, அதனால உட்காந்து அழுதுட்டு இருக்க. இது நம்ம ஹீரோடைய வந்து ஹீரோயினுடைய வந்துட்டு நெஃப்யூ கேட்டா, அவன் என்ன பண்றான் டக்குன்னு சோயாவுக்கு அவன் சேர்த்து வச்சு உண்டியல் காசெல்லாம் கொடுக்க, சோயா இதை பார்த்துட்டு செமையா எமோஷனல் ஆகி ரொம்ப தேங்க்ஸ்டா குட்டி பையான்னு சொல்லிட்டு வரா. பட் ஆனா அவளுக்கு அந்த காசை எடுக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. எப்படியாவது இப்ப ஊருக்கு போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல வந்து சுத்தி முத்தி பார்த்தா ஹீரோடைய தம்பி தூரமா நின்று நல்லா கார்லயே தூங்கிட்டு இருக்கான். தோ கிடைச்சாடா ஆடுன்னு சொல்லிட்டு போய் சோயா போயிட்டு அவனுடைய கார்ல உட்காந்துக்கிட்டே, இந்த மாதிரி என்ன ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் டிராப் பண்ணி விட்டுறியா ப்ளீஸ்ன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ்மா என்ன வந்துட்டு கொண்டு போய் என்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம ஹீரோடைய தம்பி வந்துட்டு சரி ஓகே டிராப் பண்ணிடுறேன், எங்க போகணும் சொல்லுன்னு சொல்ல, அதுவா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, சோ சைனாவுடைய கொரியாவுடைய பாடுறதுக்கே நம்ம இவனை ஹீரோடைய தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு கிராமத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா இந்த சோயா பொண்ணு. ஆக்சுவலி இந்த சோயா வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரையும் தேடுறதுக்காக வந்திருக்கா போல இருக்கு. அந்த ஊர் தலைவர் கிட்ட இந்த மாதிரி கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஏமா நீயும் மாசம் வந்து கேட்கிற, அது மாதிரிலாம் எதுவும் இல்லமான்னு சொல்லிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு சைக்காட்டிஸ்ட் இல்லையா, ஒரு பேஷண்ட் கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேஷண்டோடைய கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பேஷண்ட சமாதானப்படுத்திட்டு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த பேஷண்டோடைய கண்ணாடியில அவங்களே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க, அதாவது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அந்த பேஷண்ட் கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா அப்புறம் ஏன் அப்செட் ஆகி வெளியே வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு உன் வேலையை விட்டு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கவுன்சிலிங்காக வந்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜோயாவை கொண்டாந்து நம்ம ஹீரோடைய தம்பி டிராப் பண்ணதுல உடம்பெல்லாம் சம வழியில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜோயா பொண்ணு அந்த இடத்துக்கு வர, ஊர் தலைவர் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே கேட்டு விசாரிச்சுட்டு ரொம்ப சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ அவளுடைய சின்ன வயசுல அவரை தேடி வந்திருக்கானா. இதை நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட சொல்ல, ஹீரோடைய தம்பி இவ்வளவு சோகமா இருக்காளேன்னு சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்து அங்க இருக்கிற ஓட தண்ணி எடுத்து அவன் மேல தூக்கி போட, இதனால அவ சந்தோஷப்படுவான்னு பார்த்தா, ஆனா இவன் என்ன பண்றா செமையா கோவப்பட்டு நம்ம ஹீரோடைய தம்பியை வந்துட்டு பாத்தீங்கன்னா நடு ஆத்துலயே வந்துட்டு தள்ளி விட்டுட, அவனுக்கு கோவம் வந்து அவன் கார் எடுத்துட்டு அங்கிட்டு கிளம்பிட்டான். நடந்து
அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா டக்கு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி அக்கா தயவு செஞ்சு எனக்கா கொஞ்சம் டாக்ஸி புக் பண்ணி கூட, இல்லைன்னா கொஞ்சம் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போயேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கூட தான் இருக்காங்க. சரி நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன இதே இடத்துல இறக்கி விடு, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணணும்னு சொல்ல என்னன்னு சொல்ற நீ இந்த மாதிரி வந்துட்டு யார் மேலேயும் நீ அக்கறைப்பட மாட்டேன், ஆனா நீ அக்கறைப்படனா அந்த பொண்ணை நானும் பார்த்தே ஆகணுமேன்னு சொல்ல அதுவா அது என்னுடைய தங்கச்சி தான், தொபரி என் கையில கூட ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் வேற போட்டு விட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கா. ஹீரோ உடனே உனக்கு யார் மேலேயும் அக்கறை கிடையாது, ஆனா நீ வந்துட்டு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னா ஓகே, எனக்கு அந்த பொண்ணை காமிக்கணும், அதாவது பாக்கணும், வா நம்ம போலான்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஜோயா தன்னந்தடு காட்டுல நடுக்காட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இது இன்னும் கார் பிரேக் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி காருக்கு நடுவுல ஏதோ ஒரு விலங்கு வந்துருச்சு போல இருக்கு. அதனால வந்துட்டு அந்த விலங்கு இறந்து போச்சு. நடுக்காட்டுல இவங்க 2 பேருமே இறங்கி அந்த வந்துட்டு விலங்க வந்துட்டு புதைச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஜோயா கால் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டாங்கக்கா, பரவாயில்ல நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோயின் சாரின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் சேவலுக்கு போலாம், ஏன்னா என்னுடைய தங்கச்சியும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிட்டாளான்னு சொல்ல அந்த ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய தம்பி தான். போன மனசு மாதிரி வந்து இவளை பிக்கப் பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்கள பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த பேஷண்டோடைய கண்ணாடியில அவங்களுக்கு அவங்களே பார்த்துட்டு எதுக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா, ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு சைக்காட்டிஸ்ட் தான், மத்தவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தன்னோட பிரச்சனை தலையில எடுத்து போட்டுக்கிட்டே அவர் இறந்து போயிட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி நானும் வந்துட்டு மத்தவங்க கூட அட்டாச்மெண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான். சோ நான் வந்துட்டு இந்த மாதிரி யாரு கூடயும் அட்டாச்மெண்டா இருக்கிறது இல்ல, மத்தவங்க அவங்களுடைய கதையை சொன்னாலும் பெருசா விருப்பம் இல்லாம கேட்பேன். ஆனா இன்னைக்கு அந்த பேஷண்டோடைய கண்ணாடியில வந்துட்டு என்ன நானே பாக்குறப்ப ஏதோ நான் வேலையே வந்துட்டு கடமைக்கு செய்யற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. மத்தவங்களுடைய பேட் மெமரிஸ் எல்லாம் நான் ஏத்துக்க தயாரா இல்ல, அதனாலதான் இதை நான் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன். ஹீரோ உடனே இப்ப எப்படி உன்னுடைய மனசுல இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்ன உடனே நீ நார்மல் ஆயிட்டியும், அந்த மாதிரிதான் உன்னோட பேஷன்ஸ் எல்லாம் அவங்க மனசுல இருக்கிறது மட்டும் சொன்னா அது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான், அதனால நீ வந்துட்டு பெருசா ஒன்னும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதுல ஹாப்பி ஆயிட்டு வீட்டுல வந்து இறங்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சோயா பொண்ணு இருக்கா. ஆனா அந்த சோயாவை நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் பார்க்கவே இல்ல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சோயாவை திட்ட சோயா அதுக்கு கூட சந்தோஷப்படுறா. பரவாயில்லையே நீ என்ன திட்டுறேன்னா உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம், வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப. சோ இப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களதான் காமிக்கிறாங்க ஹீரோவை. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான். எதுக்காகனா இப்ப அவன் புதுசா ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா, சோ அந்த விஷயமா வந்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு கோச்சு கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்திருக்காங்கல்ல. சோ அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஏஜென்சியுடைய அந்த மாடல் பொண்ணு இருக்கா தெரியுமா, அவளுக்கு இன்னைக்கு கேம் போல இருக்கு. சோ அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த மாடல் பொண்ணுக்கு கன்சல்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாடல் பொண்ணுக்கு வந்து எப்படியோ பேசி அந்த பொண்ணை வந்துட்டு கேம் விளையாடுறதுக்காக அனுப்பலான்னு பார்த்தா, ஆனா அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஏகப்பட்ட பயத்தை வச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு காலில் அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ என்ன அந்த காலில் அடிப்பட்ட காயத்தோட விளையாடினா எங்க வந்துட்டு தான் தோத்து போயிடுமோன்ற அந்த பயத்திலேயே அவன் மயக்கப்பட்டு விழுந்ததா. டக்கு நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த பொண்ணு மயக்கத்துலதான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு மயக்கத்தெல்லாம் தெளிய விட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வேணும் தான் மயக்க போட்டு விடுறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால கேம் எல்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போறது நம்ம ஹீரோவுமே இதை கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனலா அந்த பொண்ணுக்கு பேச அந்த பொண்ணுக்கு அப்போதைக்கு பயம் தெரியுது. டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன், நீ போக்கு சார் நல்லா கேம் விளையாடு, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு எக்ஸலண்டா வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பேசி நம்ம ஹீரோ மைண்ட் வாஷ் பண்ணி கேம் விளையாடுறதுக்காக அனுப்ப. சோ இப்ப நம்ம ஹீரோயின் உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நடக்கும் தெரியுமான்னு கேட்க எனக்கு நல்லாவே தெரியும், ஆக்சுவலி இந்த பொண்ணு பெஸ்ட் பிளேயர் தான், பட் ஆனா இவ காலில் அடிப்பட்டதுனால தான் இவ பயப்படுறா, நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு அந்த கேமுடைய கோச்சை பார்க்க போயிருப்பாரு இல்லையா, என்னன்னா அந்த பொண்ணு தனியா விளையாடினாதானே அந்த பொண்ணு தோத்து போவா, அதனால டபுள் பிளேயரை வச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த கோச் கிட்ட சொல்ல கோச் அந்த பொண்ணு கூட யாருப்பா விளையாடுவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோடைய தம்பி வந்து நான் அந்த பொண்ணு கூட விளையாடுறேன்னு சொல்லியிருப்பான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வேற லெவல்ல பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு பிரேஸ்லெட்டை நான் வந்துட்டு உருவாக்கி தரேன், நீயும் கையில போட்டுக்கோ, இதனால உனக்கும் வந்துட்டு நல்ல அதாவது குட் மெமரிஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணக்குள்ள ஹீரோடைய கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு சார்ஜருடைய பில்லு விழுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்ப அந்த சார்ஜரை நீ தானே வாங்கின, எனக்கு உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பில்ல நவுத்துறா பாருங்க. 2 பேருமே சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செம ஆக்வர்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே நகர்ந்துடுறாங்க. இப்ப டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாடல் பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கேம்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ கிட்ட கேட்டு செம ஹாப்பி ஆயிடுது. பட் ஆனா வந்துட்டு நம்ம அந்த பொண்ணு கேம்ல ஜெயிச்சாதான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டீம் டாக்டரா இருக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறான். ஆனா ஹீரோயின் கேக்குறாங்க டே அந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சா, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன வேலைக்கு வச்சுக்க சொல்லிச்சா, சொல்லுடான்னு சொல்ல ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி டபுள் பிளேயர்ல வந்துட்டு விளையாடுறது சுத்தமா பிடிக்காதுலே, நீ எதுக்காக இதை ஒத்துக்கிட்ட, ஹீரோக்காகவான்னு கேட்க உடனே ஹீரோடைய தம்பி ஹீரோக்காகவும் தான் கூட இருக்க டாக்டருக்காகவும்
ஹீரோக்காகவும் தான். ஏன்னா எனக்கு அந்த டாக்டர் பிடிக்கும்னு சொல்லி ஹீரோடைய தான் வந்துட்டு ஃப்ரெண்டு அப்ப அடப்பாவி அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடல் பொண்ணுடைய அம்மா இந்த மாதிரி வந்துட்டு அந்த பழைய ஏஜென்சி ஆள் இருக்கார் இல்லையா, ஹீரோடைய தம்பி ஏஜென்சி, அவனை வேணான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடல் பொண்ணை சேர்த்து விட்டுறாங்க. இதனால அந்த ஏஜென்சிக்காரனுக்கு சம கோவம் வருது. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாடல் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இன்வெஸ்டருக்காக மீட்டிங்காக ஒரு ஹோட்டலுக்கு போறோம். இந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது வந்துட்டு இப்ப இந்த ஹோட்டல பார்த்த உடனே அவனுக்கு அங்க ஒரு டெக்கரேஷன் இருக்கு. அதை பார்த்த உடனே லைட்டா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா போறதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் பேசுற வந்துட்டு இன்வெஸ்டர். இப்ப அந்த இன்வெஸ்டருக்கு இட்டாலியன் பேசணும்னா யாராவது என்டர்பிரேட்டர் தேவைப்படுறாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பதட்டப்பட்டுட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்க. லாஸ்டா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இட்டாலியன் உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி இட்டாலியன் என்டர்பிரேட்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க ரொம்ப அர்ஜென்ட்டான்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி அப்படியே ஜோயாவை பாக்குறாங்க. ஏன்னா ஜோயாவுக்கு இட்டாலியன் தெரியும் போல இருக்கு. ஹீரோயின் எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜோயாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு வர. அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்தோன்னே இது வந்துட்டு ஹீரோடைய தம்பி லவ் பண்ற பொண்ணு இல்லையா, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்தான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் ஸ்டாப் பண்ண ஜோயா வந்துட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க அந்த இன்வெஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக. ஜோயா குடுகுடுன்னு சொல்லிட்டு உள்ள போக இப்போ உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏமா நீ ஏமா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை உருவாக்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கியா, நீ ஹீரோடைய ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க. ஆமா நான் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான், நான் தான் டீம் டாக்டரு, ஆக்சுவலி ஹீரோவுக்கு நான் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. என்ன நீ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு ஓகேவா, 3 பேருக்குமே பிரச்சனைன்னு சொல்ல. என்ன சொல்றீங்க 3 பேருக்குமான்னு கேட்க. ஆமா ஹீரோ வந்துட்டு பார்த்தா ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் நீ தானே, ஆக்சுவலி என்னன்னா ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் நீ வந்துட்டு ஹீரோடைய தம்பியை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்த. அதை ஹீரோ பார்த்துட்டு தான் அவன் வந்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணான். அது உனக்கு தெரியாதா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோடைய தம்பி வந்துடுறான். ஆக்சுவலி என்னன்னா அன்னைக்கு ஹீரோ சூசைட் பண்ண ட்ரை பண்ணது தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தன்னோட தம்பி கிஸ் பண்ணான்றதை பார்த்து தானே மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோடைய தம்பியுமே ஷாக் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுடைய கார் பார்க்கிங் எதார்த்தமா வரான்னு பாருங்க, அவனுக்கு அப்படியே பழசெல்லாம் லைட்டா ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் தேடிக்கிட்டு அந்த மெடலை எடுத்துட்டு ஓடி போனா அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோயா இல்லையா, ஜோயா ஹீரோடைய தம்பியை கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்கே நின்று அழுதுட்டு இருக்க. அந்த பிம்பம் எல்லாமே இப்ப இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இங்க நம்ம ஹீரோக்குடைய தம்பிக்கு புரிஞ்சிடுது அன்னைக்கு நம்ம ஜோயாவில கிஸ் பண்ணோம், அப்ப ஜோயா தான் நம்ம அண்ணனுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அந்த வந்துட்டு கீழே கார் பார்க்கிங்ல இருந்து மீட்டிங் ரூமுக்கு வர ஜோயாவை மீட் பண்ணிடுறோம். இப்ப நம்ம ஹீரோ ஜோயாவை மீட் பண்ணோடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமோ என்ன எதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, see you.